ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா vlog. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இருக்கிற வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மாலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபீனிக்ஸ் மால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200, 250, 220 கடைகள் வந்து இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே நம்ம ஃபேமஸாக தமிழ்நாட்டில் கொண்டு வர எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்றப்பல வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கார் மாதிரி பெரிய கார் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டாப் வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம கீழே போய் வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே செல்ஃபி எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபீனிக்ஸ் மாலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஷாப்பே இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அசசரியும் வாங்கலாம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கலாம். மொபைல் ஷாப்பே 2-3 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லா கடையுமே இருக்குங்க. எல்லாமே ஆஃபரில் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். சில இந்த ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். என்னடா இங்கே கீழே கூட்டமாக நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 59 ரூபாய்க்கு டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதான் மக்கள் கூட்டம் பார்த்துட்ருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மாண்டமாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸ் சினிமாஸ் இருக்குது. ஒரு 8 ஸ்க்ரீன் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டிக்கெட் விலை கம்மி தாங்க, ஆனால் ஸ்நாக்ஸ் விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் உள்ளர போனேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் எப்படி போகனே தெரியாது. அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு அமௌண்ட்டு மட்டும் தான் வேணும், மற்றபடி எதுவாக இருந்தாலும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலை வந்து அப்படி சுற்றி பார்க்குறக்கா போயிருந்தோம். வேளச்சேரியில் தான் இருக்குது. நம்ம இப்போ சென்னையிலே இருக்கிற ஒரு டாப் 2 இல்லை டாப் 3 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால தான் வேளச்சேரி டிராஃபிக்கே இந்தளவுக்கு வந்து ஆச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரமாண்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் என்னென்ன ஷாப் இருக்குது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக சில ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கிருஷ்வா, கார்த்தி, சுமித்ரா, தைகலன் எல்லாருமே ஒரு 5 பேர் வந்து போயிருந்தோம். பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஷாப்பிங்கும் சுற்றி காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபீனிக்ஸ் மால் பற்றி போட்டிருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் போடுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு ஒன் பை ஒன்னாக அப்போ பார்க்கலாம். நம்ம மொபைல் எடுத்தோன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ட்ரைபேட் எடுத்து போயிடுவோம், கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருக்கும். யாருங்க எல்லா கடையும் அப்படி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் எடுத்திங்கன்னா 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். எல்லாமே லிஃப்ட் தான். அதுக்கடுத்து வந்து மேலே டாப் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸுக்காகவே தனி ஈவெண்ட்ஸ் இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேம் விளாடணுமோ அந்த கேம் பிடிச்ச கேம் வந்து விளாண்டுக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேமெண்ட் தாங்க. ஒரு 10 கேம்ஸ் வந்து 1500 ரூபா, 2000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா வர முடியாது. அதே என் பையனாக கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக விளாட போகணும்னு சொல்லுவான். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு என்கேஜாக ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கணும்னா சூப்பராக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓவரால் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கீழே இருக்கிற ஸ்டால்ஸ்னால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க. கீழே வந்து அந்த கீழே ஸ்டால் போட்டிருக்காங்களே அதில் அதுவுமே சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா ஒரு 300 ரூபா தான் அங்கே படத்துக்கு ஆகும். ஆனால் நம்ம பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 40 ரூபா வாங்குவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 ருபீஸ், மினிமம் 3 ஹவர் இருந்தாலே 120 ருபீஸ் ஆயிரும். 2 பைக் போச்சோன்னா அவ்வளோதான். அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். சும்மா சுற்றி பார்க்குறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக வாக்கபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கிங்கில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு என்ன பிராண்ட் வேணாலும் இருக்கும். ஹெச்பி, லெனோவோ, ஏசர் இது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வாங்கணும்னா பார்த்திங்கன்னா ஐஃபோன் இந்த மாதிரி வாங்குற மாதிரி பிளான் இருந்தால் கூட இங்கே வந்து டைரக்ட் டீலர் ஷாப் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பூர்விகா இல்லை 2-3 மொபைல் ஷாப் வேறு இருக்குது. பிராண்டட் மொபைல் ஷாப். இப்போ ரெட்மியோட மொபைல் ஷாப் இருக்குது. ஒன் ப்ளஸோட மொபைல் ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெமோ மொபைலெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மொபைல் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதில் ஃபீச்சர்ஸ்னால் ஓகேவா. நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து செக் பண்ணிட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம கீழே போய் காமிக்க சொன்னால இப்போ கீழே வந்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வேறு தான் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். பொதுவாகவே இங்கே வந்து ஒரு ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன்னா அந்த மேக்ஸிமம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கே பாதி மக்கள் வருவாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும்.
இவங்களோட இன்கமே எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கிங் தாங்க வச்சு செய்வாங்க. நம்ம வந்து ஒரு 2 hours 3 hours இருந்தாலே பார்க்கிங்லேயே முடிச்சு விட்ருவாங்க வேலையை. அந்தளவுக்கு தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பேசாமல் அதுக்கு நம்ம கேப்லேயே வந்துட்டு போயிடலாம். கேப்பில் வந்தாலும் கூட நம்ம பார்க்கிங் காசோட கம்மியாக தான் வரும், அந்தளவுக்கு இருக்கும். அது மாதிரி மூவிக்கு போனீங்கனாலும் மூவியோட டிக்கெட் வந்து 120 rupees தான். ஆனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஒரு பாப்கார்ன் எல்லாம் வாங்கினாலே ஒரு 350 ரூபா 400 ரூபா இருக்கும். வெறும் சாப்பிடாம சும்மா ஒரு படம் வேணால் பார்க்குறதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் சொல்லலை, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஒரு கிஃப்ட் கார் மாதிரி, அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாருமே செல்ஃபி எடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பொதுவாகவே வந்து சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. செலிப்ரிட்டிஸ்னால் வருவாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஃபீனிக்ஸ் மால் இன்னொரு ஷாப் இருக்குது, அது வந்து எலைட் ஷாப்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் விற்கிறதே காசு வந்து அதிகம். அதோட வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். ரொம்ப ஹைஃபையாக இருக்கவங்க மட்டும் மேக்ஸிமம் போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து டாய் ஷாப்புங்க, சின்ன பசங்களுக்கான டாய் ஷாப்பு. டாய்ஸ்னால் எல்லாமே இருக்கும். ரேட்டு தான் செம்ம ஹெவியாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக சுற்றி பார்த்துட்டு வரோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார், ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பிராண்டட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இதாக இருக்கும். பிராண்டட்னு போயிட்டிங்கன்னா பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் வெளியில் போகும்போது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிராண்டடாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலே இங்கே வந்து எல்லா ஷாப்பும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ஆஃபர் போடுவாங்க. பேசிக்காக எனக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உடன்படல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ப்ரைஸை வந்து ஏற்றி வச்சு தான் ஆஃபர்னு வந்து நம்ம வந்து மண்டே கழுவாங்க. அதனால் எனக்கு அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. இப்போ வந்து ட்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு அவங்களுக்குனா வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 3rd floor வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். ஃபுட் கோர்ட்டில் வந்து KFC, அப்புறம் வந்து பீஸா, அதுக்கடுத்து வந்து 2-3 ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து KFC, பர்கர், பீஸாவுக்கு மட்டும் தான் இவர் போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னைக்கு வந்து நான் ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.